நீ வண்டி எதுக்காக நிறுத்தின? ஏன்னா நீ இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு. இவ்ளோ சீக்கிரமாவா? கமான் சுஜாதா, நானும் உன் கூட இருக்கேன்ல, இறங்கலாமா? சரி. எங்க கூட்டிட்டு வந்திருக்க? நான் போக வேண்டிய இடம் இது இல்ல. இதுதான் நீ போய் சேர வேண்டிய இடம். சரியான இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். கடைசி இடம். நீ என்ன சொல்ற? எஸ் மிஸ் சுஜாதா, கடைசி இடம். என்ன சுரேஷ், லாக் பண்ணியா? இந்த சரி வா, நீ போய்கிட்டே இரு, நான் வரேன். சரி சரி. எல்லா இடத்தையும் நல்லா பார்த்துட்டீங்களே? பார்த்துட்டேன் சார். ம் ம். அட, அந்த ரூம்ல லைட் எரியுது, அதை அணைக்கவே இல்லை. அங்க யாரு இருப்பாங்க? யாரா இருக்கும்? யாராங்க? நீங்க என்னையா செய்யறீங்க? அங்க யாரு இருக்காங்க? சார், ராத்திரி வேளையில் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. இங்கே இருக்கிறது யாரா இருக்கும்? அத அங்க போய் பாருங்க. எஸ் சார். அங்க போய் பாருங்க. நீ போயா? உள்ள இருக்கிறது யாரு? யாரு? யாரு இங்க? யாரு? யாரு இங்க? யாரு? இங்க யாருமே இல்ல. இங்க யாரோ இருக்காங்க. ஃபேக்டரி பூராவும் தேடியாச்சு, யாருமே இல்ல. மிஷினை யார் ஸ்டார்ட் பண்ணாங்க? ஏதாவது ஆவியா இருக்கும். அட அண்ணாச்சி, ஏன் கோவப்படுறீங்க? வாங்க. நான் சொன்னேன்ல இங்க ஆவி இருக்குன்னு. நிச்சயமா ஏதோ இருக்கு. வா, வா. என்னாச்சு சார்? உள்ள மெஷின்கள் தானாவே ஓடுது. நிறுத்தினும் நின்றுச்சு, அப்புறம் திடீர்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு. சார், அங்க ஒரு ஆவி வேற இருக்கு. நாங்க பின்னாடியே போனோம், எங்க கண்ணுக்கு தெரியல, திடீர்னு மறைஞ்சிருச்சு. ஆமா சார், நானும் பார்த்தேன் சார். அது எப்படி இருக்க முடியும்? எல்லா மிஷின்களும் சேர்ந்தாப்புல ஓட ஆரம்பிக்குது, ஆனா உள்ள யாரும் இல்ல. ஆமா சார். உள்ள ஆவி இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? இந்த விஷயத்தை முதலாளி கிட்ட சொல்லித்தான் ஆகணும்.
ஆமா சார். ஹலோ சார், சொல்லுங்க, நான் தீன் தயாள் குப்தா பேசுறேன். நம்ம ஃபேக்டரியில மிஷின் தானாவே ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன சொல்றீங்க? மெஷின் தானாவே ஓடுதா? யாராவது ஓட வச்சிருப்பாங்கப்பா. இல்ல சார், நல்லா பார்த்துட்டா இங்க யாருமே இல்ல சார். ஆனா மிஷின் தானாவே ஓடுது. சரி, நான் உடனே வரேன். அங்கே இருங்க. என்னென்ன புரியல. மெஷின் ஓடவே இல்லையே. இதுவரை ஓடிக்கிட்டு இருந்துச்சு சார். நீங்க வந்த உடனே நின்னுடுச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? நிஜம்தான் சார். எல்லா மிஷினும் ஓடுற சத்தத்தை நாங்க கேட்டோம் சார். நாங்க உள்ள போய் பார்த்தோம் சார். மிஷின் தானாவே ஓடிக்கிட்டு இருந்துச்சு சார். நாங்க ஒரு ஆவிய பார்த்தோம். திடீர்னு எங்க கண்ணுக்கு தெரியாம எங்கேயோ மறைஞ்சிருச்சு சார். அதனாலதான் போன் பண்ணினேன் சார். நீங்க குடிச்சிட்டு ஒண்ணு வளரலையே சார். எங்களுக்கு அந்த பழக்கமே கிடையாது சார். எப்பவும் குடிக்க மாட்டோம் சார். சரி, எல்லாரும் கொஞ்சம் எச்சரிக்கையோட இருங்க. சரிங்க சார். வாங்க. இதெல்லாம் என்னென்ன புரிய மாட்டேங்குது. எனக்கும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இப்படி மறுபடியும் ஆச்சுன்னா நம்ம சீட்டு கிழிஞ்சிடும். இதே மாதிரி நடந்தா முதலாளி கிட்ட சொல்ல வேண்டாம். இப்பவும் யாரோ உள்ள இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். சார் பாருங்க. பாருங்க. என்ன விஷயம் சார்? மெஷின் ஓட மாட்டேங்குது. நம்ம மெக்கானிக் பார்த்துட்டு இருக்காரு. மெஷின் ஓட மாட்டேங்குதா? வணக்கம் சார். என்னாச்சு ஃபோர்மன்? இதெல்லாம் என்ன சார்? எந்த மிஷினும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. வாட்ஸ் தி ப்ராப்ளம்? ப்ராப்ளம் என்னன்னே புரியல சார். நான் மிஷினை செக் பண்ணிட்டேன் சார். ஆனா மிஷினை பார்க்கும்போது நல்லாவே இருக்கு. ஆனா ஓட மாட்டேங்குது சார். நேத்து நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஐ திங்க் இட் இஸ் a மேஜர் பிரேக் டவுன் சார். மிஷினை சரியாக்க ஒரு வாரம் ஆகும் சார். நீங்க என்ன சொல்றீங்க? Go and check the machines again. போங்க. சரிங்க சார். சார், ஆனா நேத்து சரியா தான் இருந்துச்சு. மெஷின் தானாவே ஓடிட்டு இருந்துச்சு சார். நான் ஒரு ஆவியை பார்த்தேன். சாரி சார், நான் ஆவியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். ராத்திரி நேரத்துல மெஷின்ஸ் ஓடுது, ஆனா பகல் நேரத்துல ஓடவே மாட்டேங்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த எல்லா வேலையையும் அந்த ஆவிதான் செய்யுது போல இருக்கு.
ஹலோ அமர் கண்ணா, நீ சீக்கிரம் வீட்டுக்கு வந்திருப்பா. பாருப்பா, இங்க ஏதோ விசித்திரமா நடக்குது. பாரு, நீ வீட்டுக்கு வந்தப்பறம் டீட்டெயிலா சொல்றேன். சீக்கிரம் வந்திருப்பா, சீக்கிரம் வந்துடு. டாட், 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 பாப்பா அமர், ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருப்பா. நீ வந்தது நல்லதா போச்சு. டாட், நான் போய் ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன வர சொல்லிட்டீங்களே, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? பாருப்பா, நம்ம ஃபேக்டரியில விசித்திரமா ஏதோ நடக்குது. காலையில மெஷின் எல்லாம் ஓட மாட்டேங்குது, ஆனா ராத்திரி திடீர்னு தானாவே ஓட ஆரம்பிக்குது. என்ன? ஆமாப்பா, மெக்கானிக்ஸ் தான் அதான் சொல்றாங்க. ஃபோர்மேனுக்கு என்னென்ன புரியல. இது எப்படிப்பட்ட பிரேக் டவுன்? காலையில மெஷின் தானாவே நிக்குது, ராத்திரி தானாவே ஓடுது, ஒன்றும் புரியல. அது எப்படி இருக்க முடியும் டாட்? ஐ மீன், how is it possible? இது பாசிபிள் அமர். இப்படிலாம் நடக்குது, நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நிஜம்தான். டாட், நீங்க சொல்றத பார்த்தா நம்ம ஃபேக்டரியில ஆவி மெஷின்களை ஓட்டுதா? ஆவி மிஷின் ஓட்டுதான்னு தெரியாது, ஆத்மா ஓட்டுதான்னு தெரியாது. ஆனா அமர், செக்யூரிட்டிக்காரங்க அங்க ஆவி உலாவுதுன்னு சொல்றாங்க. ஆவியா? ஆமாப்பா, ஆவி. சில சமயம் கண்ணுக்கு தெரியுது, திடீர்னு மறைஞ்சிடுது. இது ஏதோ ஒரு பொண்ணோட ஆவின்னு அவங்க சொல்றாங்க. எனக்கு புரிஞ்சிடுச்சு டாட். இதை யாரோ நம்ம எதிரி தான் செய்யறாங்க. இன்னைக்கு ராத்திரி நானே போய் அங்க பார்க்கறேன். விஷயம் என்னன்னு புரிஞ்சுடும். யாதவ், ஃபேக்டரி சாவி என்கிட்ட கொடு. உங்ககிட்டயா? நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை யாதவ், ஃபேக்டரி சாவியை கொடு. சரி சார். சார், இது மெயின் டோர் சாவி. இல்லை யாதவ், நீங்க யாரும் உள்ள வரக்கூடாது சார். அப்புறம் நான் கூப்பிடுற வர யாரும் உள்ள வரக்கூடாது. ஏய் ஏய், நீ யாரு? ஏன் முன்னாடி ஏன் வர மாட்டேங்கிற? ஏய், ஏய், ஏய் நில்லு. நீ யாரு? யாருன்னு உடனே சொல்லு.
சார் சார் மெஷின் எல்லாம் ஓடுற சத்தம் கட்டிச்சு. ஏய் ஏய் நான் உங்களை உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. நான் அவளை பிடிக்கிறதா இருந்தேன். நீங்க வந்ததால எல்லாம் கெட்டு போயிடுச்சு. சார் நாங்க செக்யூரிட்டிக்காரங்க, ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு பொறுப்பு நாங்க தானே சார். ஷட் அப். எனக்கு என்ன காப்பாத்திக்க நல்லா தெரியும், புரிஞ்சுதா? எங்கிருந்து போங்க, போங்க எங்கிருந்து. சரி சார், வாப்பா. ச்சே. அமர், ஒரு விஷயம் எனக்கு புரிய மாட்டேங்குது. யாரு நமக்கு எதிரியா இருக்க முடியும்? நம்ம ஃபேக்டரிக்குள்ள நுழைய எப்படி தைரியம் வந்துச்சு? டாட், நம்ம எதிரி வேற யாரும் இல்ல, ஒரு பொண்ணு தான். பொண்ணா? எஸ் டாட். டாட், நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணு நம்ம ஃபேக்டரியில இருந்து செக்யூரிட்டி கார்டு கண்ணில் மண்ணை தூவிட்டு உள்ள நுழைஞ்சிருக்கா. அப்புறம் திடீர்னு மறைஞ்சு வேற போயிருக்கா. டாட், that proves that she is a professional. ரொம்ப தந்திரசாலியும் கூட. she is a very very clever girl. நாம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாமே. நோ டாட், நாம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணா அவன் நம்ம கையில என்னைக்குமே கிடைக்க மாட்டா. டாட், இந்த கேஸை என்ன ஹேண்டில் பண்ண விடுங்க ப்ளீஸ். சரிப்பா அமர், ஓ இஷ்டம் போல செய். கோ ஹெட். தேங்க்யூ டாட். ஆல் தி பெஸ்ட். யாதவ், இன்னைக்கு நீங்க யாருமே உள்ள வரக்கூடாது. நான் ஃபேக்டரிக்குள்ள போன உடனேயே வெளியில இருந்து சட்டரை மூடிரு. ஏன்னா வெளியில இருந்து யாரும் உள்ள வரக்கூடாது, உள்ள இருந்து யாரும் வெளியில போக முடியாது. ஆனா சார், நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். சரி சார். சட்டரை மூடு. சரி. நின்னு ஓடாத, சொல்றத கேளு. இப்ப ரிவால்வர் என் கையில இருக்கு. நீ ஓட முயற்சி பண்ணா உன்னை சுற்றுவேன். வா. நீ யாரு? யாரு நீ?
சுஜாதா நீயா? ஆமா, நான் தான் அமர். அப்படின்னா இதுக்கு அர்த்தம் நான் உன்னை பத்தி என்ன கேள்விப்பட்டேனோ அதெல்லாம் உண்மை. ஆனா என்னால நம்பவே முடியல. எல்லாத்தையும் கேட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சுஜாதா இதை செஞ்சிருக்க மாட்டான்னு என் மனசு சொல்லுது. இன்னைக்கு உன்னோட நிலைமையை பார்த்து நிச்சயமா இதை செஞ்சிருப்பேன்னு தெரியுது. சுஜாதா, நீ என் டேடிக்கு மட்டும் எதிரி இல்ல, எனக்கும் தான் எதிரி. நீ ஃபேக்டரியில குழப்பத்தை உண்டாக்க பாக்குற. என் டேடிய பிளாக்மெயில் பண்ண நினைச்சேல. நீ எங்க ஒர்க்கர்ஸ தூண்டி விட்டு எங்களுக்கு எதிராக போராட வச்ச. நீ என்ன நல்லா ஏமாத்திருக்க சுஜாதா. அதனால நான் உன்னை சுட்டு கொலை பண்ண போறேன். ஏன் நின்னுட்டீங்க? சுட்டு தள்ளுங்க. சுடத்தான் போறேன். சுட்டு தள்ளுங்க அமர். முடியாது. உங்களால என்னை சுட்டு கொல்ல முடியாது. நான் உங்களை ஏமாத்திட்டேன்னு நினைச்சா, குற்றவாளின்னு நினைச்சா, துரோகம் செஞ்சேன்னு நினைச்சா, அதுக்கான தண்டனையை நானே எனக்கு கொடுத்துக்கிறேன். நீங்க பார்க்க விரும்புறீங்களா? அமர், அமர், நான் யாரையுமே ஏமாத்தல. ஒர்க்கர்ஸ் ஏமாத்தல, உங்க அப்பாவையும் ஏமாத்தல. அப்புறம் நான் உங்களையும் இப்ப நான் உயிரோட இல்ல, ஆவியா அலையறேன். நான் செத்துட்டேன் அமர். ஆவியை நெருப்பால சாகடிக்க முடியாது, தண்ணியால அணைக்கவும் முடியாது, ஆவியை எந்த ஆயுதத்தாலும் கொல்ல முடியாது. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? என்கிட்ட சொன்னதெல்லாம் உங்ககிட்ட என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் போய் அமர். அப்ப உண்மை என்னங்கறத மறைக்காம என்கிட்ட சொல்லு. அத சொல்லத்தான் நான் வந்திருக்கேன். இன்னைக்கு உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன். தொழிலாளர் சங்கம் வாழ்க! தொழிலாளர் சங்கம் வாழ்க! தலைவி சுஜாதா வாழ்க! தொழிலாளர் சங்கம் வாழ்க! உங்களுக்கு என்ன தேவையோ அத குப்தா சார் கிட்ட கடைசியா கேட்க போறேன். நம்ம கோரிக்கைகளை ஏத்துக்கிட்டா நம்ம போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்ல. ஸ்ட்ரைக்குனால எந்த பிரயோஜனமும் ஏற்படாது. ஒருவேளை நம்ம கோரிக்கையை அவர் ஏத்துக்கலன்னா ஸ்ட்ரைக்க தவிர வேற எந்த வழியும் இல்ல. சுஜாதா அம்மா, நல்லதானாலும் கெட்டதானாலும் சரி, நாங்களும் உங்க கூட இருக்கோம். எங்க எல்லாருக்கும் உங்க மேல நம்பிக்கை இருக்கு. தொழிலாளர் சங்கம் வாழ்க! தொழிலாளர் சங்கம் வாழ்க! எனக்கு எதிராக ஒர்க்கர்ஸை தூண்டி விடுற, அவங்கள மேனேஜ்மெண்ட்க்கு எதிராக மோத விடுற. உனக்கு என்னதான் வேணும்? ஒர்க்கர்ஸ்க்கு உதவி செய்ய நினைக்கிறவ. ஒர்க்கர்ஸ்க்கு உதவி இதையே சொல்லி சொல்லித்தான் உங்க அப்பா ஷாம்லால் கூட இந்த உலகத்தை விட்டு யமலோகத்துக்கு போயிட்டான். உனக்கு என்ன கொடுத்துட்டு போனா?
அவர் என்ன நல்லா படிக்க வச்சாரு. அதனாலதான் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி இப்படி நின்னுக்கிட்டு ஒர்க்கர்ஸோட உரிமையை பறிக்காதீங்கன்னு சொல்றேன். ஒர்க்கர்ஸுங்க உரிமையா? சுஜாதா, உனக்கு என்ன தேவைன்னு சொல்லு. நீ ஒர்க்கர்ஸோட தலைவி மட்டும் இல்ல, எங்க எம்ப்ளாயியும் தான். நல்ல உழைக்கிறவ, நேர்மையானவ. உனக்கு ப்ரமோஷன் கொடுத்தாக்கணும், சம்பள உயர்வு தரணும். புத்திசாலியான எம்ப்ளாயி கிட்ட என்ன குணம் இருக்கணுமோ அதெல்லாம் உன்கிட்ட இருக்கு. பணம் தானே வேணும். ம்? இந்தா, இன்னும் வேணுமா? எடுத்துக்க. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி குப்தா சார். நான் ஷாம்லாலோட பொண்ணுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் அவர்கிட்ட இருந்து மத்தவங்களுக்காக உயிரை பணைய வைக்க கத்துக்கிட்டேன். என் மான மரியாதையெல்லாம் விற்க கத்துக்கல. இந்த பணம் எனக்கு தேவையில்லை. நான் கிளம்புறேன். நீங்க எங்க கோரிக்கைகளை ஏத்துக்க மறுத்துட்டீங்க. அதனால ஒர்க்கர்ஸ் வர 1ஆம் தேதியில இருந்து ஸ்ட்ரைக்க ஆரம்பிப்பாங்க. May I come in, sir? வா ஜுவாலா. என்ன விஷயம் குப்தா சார்? ரொம்ப கவலையோட இருக்கீங்க போல இருக்கு. நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாயிட்டே போகுது. கவலைப்படாதீங்க, பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு புரியல. புரிய வைக்கிறேன். நான் மனுதாதாவுக்கு ஃபோன் பண்றேன். அவர் தன்னோட ஆளை வச்சு வேலையை சுலபமா முடிச்சு கொடுத்துருவாரு. வெரி குட். ஐம் சாரி அமர், ஐம் லேட். என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு? யூனியன் வேலையில பிஸி ஆயிட்டேன், அதான் லேட் ஆயிடுச்சு. என்ன எதுக்காக இங்க வர சொன்னீங்க அதை சொல்லுங்க. நான் உன்னை இங்க எதுக்காக வர சொன்னேன்னா சுஜாதா, நீ டேடியை கன்சல்ட் பண்ணாம எங்கிட்ட பேசி இருந்தீன்னா நானே ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணியிருப்பேன். ப்ராப்ளம் ரொம்ப சின்னது, அதாவது லேபர்ஸ் பேமெண்ட், அதை நான் கொடுத்துருப்பேனே. பாருங்க அமர், நீங்க என் நேரத்தை வீணாக்கிட்டீங்க. ஆட்டோ செலவு வேற, எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த மாதிரி செலவழிக்க கொஞ்சமும் பிடிக்காது. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? சரி, ஆட்டோ பணத்தை நான் கொடுத்துறேன். நீங்க பணக்காரரு, பணத்தை தவிர வேற என்ன கொடுக்க முடியும்? பாரு சுஜாதா, எப்பெல்லாம் பணக்காரங்கிற வார்த்தை உன் வாயிலிருந்து கேட்கிறேனோ, ஹானஸ்ட்லி இட் ஹர்ட்ஸ் மீ. என்ன யாரோ திட்டுற மாதிரி தோணுது. இல்லைங்க, நான் சொன்னதுக்கு அர்த்தம் அது இல்ல அமர். இது என்னவோ உண்மைதான். நாம 2 பேரும் காலேஜ்ல சேர்ந்து படிச்சோம், நல்ல ஃப்ரெண்ட்ஸும் கூட. ஆனா நம்ம 2 பேருக்குள்ள ஒரு கசப்பான உண்மை இருக்கு. நீங்க பணக்கார குப்தாவோட மகன், நான் அவங்க மில்லுல ஒர்க் பண்ற ஒரு ஒர்க்கர். சுஜாதா, இந்த விஷயத்தினால நம்ம 2 பேருக்குள்ள மனஸ்தாபம் வராது. வரும் அமர். நான் வாழ்க்கை பூராவும் அவர் சொன்ன வழியில தான் போவேன்னு எங்க அப்பா சாகும்போது அவருக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். என்னோட பாதைக்கு இடைஞ்சல் மிஸ்டர் குப்தா. நீங்க அவரோட பையன், நான் மிஸ்டர் குப்தாவோட பையன். அதனால என் மேல என்ன தப்பு இருக்கு? உங்க தப்பும் இல்ல, என்னதும் இல்ல. நம்ம பாதை வேற, நம்ம ப்ராப்ளம்ஸ் வேற. நாம நதியோட 2 கரை, ஒன்னா நடக்கத்தான் முடியும், ஆனா ஒண்ணு சேர முடியாது. அதோட இதுவும் ஒரு உண்மைதான். அதாவது நான் உங்களை மனசார விரும்புறேன். என் நிலைமை யோசிச்சு பார்க்கும்போது என் காதல தியாகம் செஞ்சுதான் ஆகணும் அமர். நீ எனக்கு அநியாயம் பண்ற.
தியாகம் நீ செய்ய வேண்டாம், நான் செய்யறேன். நான் உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வரவும் தயாரா இருக்கேன். நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வரலாம், ஆனா நான் என்னோட தன்மானத்தை, என்னோட மானத்தை இழக்க தயாரா நீ இல்ல. எதையும் இழக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட வாழ்க்கை நடத்த விரும்புறேன். டாடு சம்மதிச்சாலும் சரி, இல்லைனாலும் சரி. சுஜாதா, நான் சொன்னது சொன்னதுதான். சாவு ஒண்ணுதான் நம்மள பிரிக்க முடியும். இது ரொம்ப அவசரமான முடிவு. இந்த முடிவு ரேஸ்ல ஓடுற குதிரை மாதிரி. எப்ப வேணாலும் அது ஜெயிக்கும், எப்ப வேணாலும் தோக்கும். உங்க அப்பாவோட விருப்பத்துக்கு மாறா எதுவுமே நடக்காது அமர். அப்புறம் நான் தலை குனிய வேண்டியிருக்கும். சுஜாதா, இருக்கட்டும். நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். என்னோட முடிவுப்படி தான் எல்லாமே நடக்கும். ஹாய் சுஜாதா, ஹவ் ஆர் யூ? ஐம் ஃபைன். எங்க போயிட்டு இருக்க? யூனியன் ஆபீஸ்க்கு தான். ஓ ரியலி? வா, நான் உன்னை விட்டுடுறேன். சரி. கம் ஆன். அம்மா, நீ வண்டில ஏன் கருப்பு கிளாஸ் போட்டிருக்க? யாரோட கண்ணும் படாம இருக்கிறதுக்காக தான். யாரோட கண்ணும் படாம இருக்குவா, இல்ல யாரோட பார்வையும் படாம இருக்குவா? எப்படி வேணாலும் நினைச்சுக்க. வண்டியை எதுக்கு நிறுத்தின? போய் சேர வேண்டிய இடம் வந்துடுச்சு. இவ்வளவு சீக்கிரமாவா? கம் ஆன், நானும் உன் கூட இருக்கேன்ல. இறங்கலாமா? என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்க? நான் போக வேண்டிய இடம் இது இல்ல. சரியான இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். போய் சேர வேண்டிய இடம் இதான், கடைசி இடம். என்ன சொல்ற? எஸ் மிஸ் சுஜாதா, கடைசி இடம். ஒர்க்கர்ஸுக்கு உதவி செய்யறது குப்தா சாருக்கு துரோகம் செய்யறதுக்கான பரிசு. அப்படின்னா உன்னை கொலை செய்ய சொன்னது எங்க அப்பான்னு சொல்றியா? என்ன பார்த்ததுக்கு அப்புறம் எங்க அப்பாவையும் பார்க்க போயிருக்க. ஓ மூளை கட்டுடுச்சா அமர்? எவ ஒர்க்கர்ஸ் யூனியன்ங்கிற பேர்ல நம்ம ஒர்க்கர்ஸ் நமக்கு எதிராக தூண்டி விட்டு நம்மளை மிரட்டுறாளோ, பயமுறுத்த பாக்குறாளோ, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற. அந்த பொண்ணை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. நீ அவளை இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வர பாக்குற. அமர், நீ அவளை மறந்து ஆகணும். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் டாட். எனக்கு தெரியும், உங்க மூலமா எனக்காக எந்த பொண்ணு தேர்ந்தெடுத்தாலும் அவ எனக்கு வாழ்க்கையில நிம்மதி கொடுக்க முடியாது. டாட், நான் சுஜாதாவை குணத்துக்காகத்தான் காதலிக்கிறேன். கல்யாணமும் அவளை தான் பண்ணிக்க போறேன். நான் சொல்றத நல்லா கேளு. முடியாததை முடிக்கணும்னு ஆசைப்படுற, அது முடியாது. அதை நான் செஞ்சிட்டேன் டாட். நான் உங்களை மதிக்கிறேன், அதனால அனுமதி கேட்க வந்திருக்கேன். அனுமதி கொடுக்கலனாலும் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ என்னோட செல்ல பிள்ளை அமர். ஓ சந்தோஷம்தான் ஏன் சந்தோஷம். இருந்தாலும் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அதுக்கான முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஆமா.
சுஜாதா, எனக்கு சொல்ல வெக்கமா இருக்கு. உன்னோட சாவுக்கு நான் தான் காரணம், நான் மட்டும்தான். இல்ல அமர், இல்ல. என் சாவுக்கு காரணம் என் வைராக்கியம் தான். இல்ல சுஜாதா, உன் வைராக்கியத்தினால நீ சாகல, என் காதல்னால நீ செத்துட்ட. ஒன்னு நல்லா புரிஞ்சிருச்சு, நீ என் வாழ்க்கையை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிட்ட. இனிமே வாழணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. உன்னை கொன்னவனுக்கு தண்டனை கிடைக்கணும். உங்க அப்பா தான் என்ன கொலை செஞ்சாரு. அப்படியா? கொலைகாரனுக்கு தண்டனை நிச்சயம் கிடைக்கணும். ஒரு மனுஷன் எந்த பாவத்தையும் பார்க்காம ஒரு அப்பாவை பண்ண கொலை செஞ்ச துணிஞ்சானோ அவனை அப்பான்னு சொல்லிக்கவே எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. அப்படின்னா உங்க கையாலேயே உங்க அப்பாவுக்கு தண்டனை கொடுக்க போறீங்களா? ஆமா, தண்டனை நிச்சயம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் எந்த அப்பனுமே கொலை செய்யணுங்கிற எண்ணத்தை கைவிட்டுடுவான். ஆனா அமர், உங்க அப்பா தான் என்ன கொலை செஞ்சாருன்னு நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆதாரங்கள் தேவைப்படும். எங்க அப்பாவுக்கு நான் இதை விட பெரிய தண்டனை கொடுக்க போறேன். அதுக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. என்னோட உதவியா? ஆமா சுஜாதா, உன் சடலம் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு என்ன கூட்டிக்கிட்டு போ. இப்ப என் சடலம் ஒரு அனாதைய போல கிடக்குது. என்ன போலீஸ்க்கு கூட நான் யாருன்னு தெரியாது. அப்புறம் என்ன அடக்கம் செய்யவும் யாரும் வரல. இனிமே செய்ய வேண்டியதை நான் செய்யறேன். உன் சடலம் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு. இதுதான் என் சடலம். சுஜாதா, நான் உன்னை கொலை செஞ்சவனை சும்மா விட மாட்டேன். நான் கொடுக்கிற தண்டனைய வாழ்நாள் பூரா மறக்க மாட்டான். அமர், இதுதான் அந்த இடம். இங்கதான் என்ன அவங்க கொலை செஞ்சாங்க. ஆனா நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த இடத்துல கொலைகாரன் நிச்சயமா ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிருப்பான். அதுவே அவனை சட்டத்துக்கிட்ட மாட்டி விட்டுடும். கொலைகாரனுக்கு எதிரா இங்க எந்த தடையும் உங்களுக்கு கிடைக்காது. இல்ல சுஜாதா, கொலைகாரனை பத்திய தடயங்கள் இங்கதான் கிடைக்கும். அது எப்படி? நீ பாத்துக்கிட்டே இரு. இன்ஸ்பெக்டர் சார். எஸ். நான் ஒரு கொலையை செஞ்சிருக்கேன். என்ன கொலையா? யார? ஆமா, நீ யாரு?
என் பேர் அமர் குப்தா. நான் சுஜாதாங்கிற ஒரு பொண்ணை கொலை செஞ்சிட்டேன். அரெஸ்ட் மீ. அமர், நீங்க ஏன் இதை செஞ்சீங்க? ஆதாரங்களை சேகரிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க தான் அந்த கொலை செஞ்சேன்னு சொல்றீங்களே, ஏன் இப்படி? கொலையாளி உங்க அப்பா, அதனாலயா? நீங்க உங்க அப்பாவை காப்பாத்த நினைக்கிறீங்களா? இல்ல சுஜாதா, அவரை இன்னொரு கொலையை செய்ய வைக்க போறேன். யாரோட கொலைய? தன்னோட பையனை. நீங்க என்ன சொல்றீங்க அமர்? ஆமா சுஜாதா, ஒரு அப்பாவுக்கு இதை விட பெரிய தண்டனை வேற என்ன இருக்கும்? அவரோட செல்ல பிள்ளை அப்பன் செய்த கொலைக்காக தூக்குல ஏறவும் தயாரா இருக்கான். அப்பா கிட்ட மரியாதை, பணம், சந்தோஷம் இதெல்லாம் இருந்தும் கூட தன் பையனை காப்பாற்ற முடியல. அப்புறம் சுஜாதா, நீ எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுக்கணும். சத்தியமா? என்ன சத்தியம்? கூடிய சீக்கிரமே தெரியும். ஆமா, அமர் எங்க போனா? சார் அது எனக்கு தெரியாது சார். ஆனா அவர் தன்னோட வண்டி எடுத்துக்கிட்டு எங்க போனாருன்னு தெரியாது சார். தனியா இருந்தானா இல்ல வேற யாராவது இருந்தாங்களா? சார் ராத்திரியில தனியா தான் வந்தாரு. வண்டியில யாருமே இல்லை சார். சரி, நீ போ. ஓகே சார். ஹலோ. ஜுவாலா, என் கேபினுக்கு வா. சரி. நீங்க என்ன வர சொல்றீங்களா? கமின். சார், முக்கியமான வேலையா? சுஜாதா! ஓ நோ! நீயா? நோ! சார், சார், என்னாச்சு? சார், உள்ள, சார், உள்ள, உள்ள, யாரும் உள்ள? சார், சார், சுஜாதா உள்ள இருக்கா சார்? சுஜாதாவா? உனக்கு பைத்து முடிச்சிருச்சா என்ன? இல்ல சார், எனக்கு உடம்பு சரியில்லை. நான் வரேன் சார். சுஜாதா, நீயா? நீ வெளியே போக முடியாது. குப்தா, குப்தா, என் பேச்சு கேளு. சுஜாதா, நீ என்னோட கொலைய செஞ்சு எங்க அப்பா ஆசையையும் என்னோட ஆசையையும் மண்ணோட மண்ணாக்கிட்ட. நீ என்ன சாக அடிச்ச, வேண்டாத பொருளையை கிளப்பி விட்ட. இதெல்லாம் உண்மைதானே? ஆமா சுஜாதா, இது உண்மைதான். இனிமே தொழிலாளிங்க கிட்ட நான் இழந்த மரியாதையை திருப்பி வாங்க முடியுமா? ஏன் அப்படி செஞ்ச? பதில் சொல்லு குப்தா. சுஜாதா, வேற வழி இல்லாம செஞ்ச. நான் அப்படி செய்யலைன்னா என் பையனை இழந்திருப்பேன் சுஜாதா. என்ன மன்னிச்சிடு சுஜாதா. அவன் இனிமேலும் உனக்கு கிடைக்க மாட்டான். இல்ல சுஜாதா, அப்படி எல்லாம் சொல்லாத.
கொஞ்சம் சாந்தமா இரு. என் ஃபேக்டரியில கொஞ்ச நாளா என்னெல்லாம் நடக்குதோ அது அதுக்கெல்லாம் காரணம் நீதான் சுஜாதா. நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிடு சுஜாதா. என்ன மன்னிச்சிடு சுஜாதா. அத வெறும் தப்புன்னு சொல்றியா? அது குற்றம், பெருங்குற்றம். ஆமா சுஜாதா, நான் குற்றம் செஞ்சிருக்கேன். என்ன மன்னிச்சிடு. குப்தா, நான் கொடுக்க போற தண்டனைய பார்த்து உன் ஆத்மாவே நடுங்கும். பரவாயில்ல, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் குப்தா. ஆனா கடவுள் கொடுக்க போற தண்டனையில இருந்து உன்னை யாரும் காப்பாத்த முடியாது. என்ன விஷயம்? சொல்ல வேதனையா இருக்கு சார். அமர் சார் போலீஸ் கஸ்டடியில் இருக்காரு. என்ன? கம்ப்ளைண்ட் எழுதிட்டீங்களா? சரி, நான் கான்ஸ்டபிளை அனுப்பி வைக்கிறேன். என் பையனை கைது செய்யற அளவுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? பிஹேவியர் சொல் மிஸ்டர் குப்தா. நீங்க இப்போ உங்க ஃபேக்டரியில இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறீங்க. இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் மரியாதையா பேச கத்துக்கங்க. நான் ஒரு போன் செஞ்சா உங்க சீட்டே கிழிஞ்சிரும். நீங்க என் பையன் மேல எப்படி கை வச்சீங்க? ஏன் கைது செஞ்சீங்க? மிஸ்டர் குப்தா, நாங்க அவரை கைது செய்யல, அவரே தான் இங்க வந்திருக்காரு. தன்னோட குத்தத்தை ஒத்துக்கிட்டாரு, சரண்டரும் ஆயிட்டாரு. குற்றமா? எப்படிப்பட்ட குற்றம்? உங்க ஃபேக்டரி எம்ப்ளாயி யூனியன் லீடர் மிஸ் சுஜாதாவை கொலை செஞ்ச குத்தம். அவன் சொன்னா அதை நம்பிட்டீங்களா? இல்ல, கொலை செஞ்சேன்னு மட்டும் சொல்லாம அதுக்கு வேண்டிய ஆதாரம் கொடுத்திருக்காரு. இன்ஸ்பெக்டர், நான் என் பையனை பார்க்க முடியுமா? பாரு பாமர், இது என்ன பைத்தியக்காரத்தனம்? சுஜாதாவை நீ கொலை செஞ்சேன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒத்துக்கிட்டியாமே அமர்? அப்ப சுஜாதா கொலை செய்யப்பட்டிருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமாப்பா, இப்போதான் இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. ஆனா இதெல்லாம் சுத்த போய். சுஜாதாவை நீ கொலை செய்யல. நான் சொன்னது உண்மைதான் டாட். சுஜாதாவை நான் தான் கொலை செஞ்சேன். நீ ஏன் இப்படிலாம் பேசுறேன்னே புரியல. யாரோ உன்னை மயக்கிருக்காங்க, அதான் சுயநினைவே இல்லாம பேசுற. சுஜாதாவை நீ கொலை செய்யலப்பா. நான் சுய நினைவோட தான் பேசுறேன். அவளை நான் தான் கொன்னேன். ஐ ஹாவ் கில்ட். கொலை செஞ்சது நான் தான். நீ சுஜாதாவை கொலை செஞ்சிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் அமர். சுஜாதாவை நான் கொலை செய்யலைன்னா அப்போ வேற யாரு சுஜாதாவை கொலை செஞ்சிருப்பாங்க? யாரு வேணும்னாலும் இருக்கட்டும், ஆனா நீ கொலை செய்யலன்னு என் மனசு சொல்லுதுப்பா. சட்டம் மனசு சொல்றதை கேட்காது டாட். ஆதாரம் இருந்தா போதும். நான் தான் கொலை செஞ்சேன்னு நம்பிட்டாங்க. அதுக்கு வேண்டிய ஆதாரமும் இருக்கு. அமர், நான் நினைக்கிறேன் இது அந்த பொண்ணோட வேலையா தான் இருக்கும். ஆனா உண்மையான குற்றவாளி யாருன்னு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துவேன். நான் உன்னை இழக்க விரும்பல அமர். நீ என்ன விட்டுட்டு போயிட்டேன்னா நான் உயிரோட செத்துருவேன் அமர். என்ன குப்தா சார், நீங்களா? என்ன விஷயம்? ஜுவாலா, எல்லாம் கட்டிடுச்சு. என்னாச்சு? அமர் ஜெயில இருக்கான். வாட்? நம்ம அமர் ஜெயிலியா? ஆமா ஜுவாலா, அவன் உடம்புல எந்த ஆவி புகுந்திருக்குன்னே தெரியல. சுஜாதாவை கொலை செஞ்சது தான் தான் சொல்றான். என்ன? ஆனா அது எப்படி இருக்க முடியும்? அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. போலீஸ் கிட்ட அமர் கொலை செஞ்சதுக்கான ஆதாரமும் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் உண்மை இல்லையே சார். அது எனக்கு தெரியும் ஜுவாலா.
அதனால தான் உன்கிட்ட வந்திருக்கேன். நீ எனக்கு உதவி செஞ்சுதான் ஆகணும். என்ன உதவி? நீ போலீஸ் கிட்ட சுஜாதாவை கொலை செஞ்சது யாருன்னு சொல்லணும் ஜுவலா. இந்த கொலை எப்படி நடந்தது அதையும் நீ சொல்லணும். சரி, என் கூட வா. சுயநனோட தான் பேசுறீங்களா? சுஜாதா எப்படி கொலை செய்யப்பட்டா, யாரு செஞ்சாங்கன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? நீ என்ன சொல்ற? நீ தானே இந்த கொலைக்காரனை ஹையர் பண்ண, நீ தானே அவனை உன் கூட கூட்டிட்டு போன. இது பொய் சார். நீங்க உங்க பையனை காப்பாத்துறதுக்காகத்தான் என் மேல பழிய போடுறீங்க. உங்களுக்கு தெரியாது, நான் நேர்மையானவ, கள்ளங்கபடம் இல்லாத பொண்ணு. ஓ, மூளை கட்டுடுச்சா என்ன? நீ தானே இதெல்லாம் செஞ்ச. நீ என்னை ஏமாத்த பாக்குற போல இருக்கு. பேசாம என் கூடவா, இல்லைன்னு நடக்கிறதே வேற. நீங்க இங்க இருந்து போனா ரொம்ப நல்லா இருக்கும். Why don't you just get out? Shut up. சத்தப்படாதீங்க. கொலை பண்ணது உங்க பையன், வேற ஒருத்தர் மேல பழியா? அப்படியா? இதான் விஷயமா? ஜுவாலா, நான் உன்னை உயிரோடு விட மாட்டேன். Really? Mr. Gupta? Get out. நீங்களா போறீங்களா இல்ல போலீஸ கூப்பிடவா? இன்னொரு விஷயம், நான் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன். ஏன்னா கொலை செய்யறவங்க ஆபீஸ்ல வேலை செய்ய விரும்பல. I will kill you. Get lost. நீ நிம்மதியா வாழ முடியாது. யாரு? 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 ஏன் பேச மாட்டேங்கிற? யாருன்னு? யாரு? சுஜாதா? சுஜாதா, நீயா? சரியா சொன்ன ஜுவாலா, நான் தான் சுஜாதா. பயப்படாத ஜுவாலா, முதல்ல உண்மையை சொல்லு. ஏன் கொலை எப்படி நடந்தது, அந்த கொலையை யாரு செஞ்சாங்க, இதெல்லாம் மறைக்காம சொல்லு. எனக்கு தெரியும். அப்படின்னா நீ என்னை ஏமாத்தி மயக்கி அந்த கூலிக்காரங்க கிட்ட ஒப்படைச்சியே, அதுவும் உனக்கு நல்ல ஞாபகம் இருக்குமே. எதையுமே மறக்கல. அப்புறம் நீ எனக்கு எதிரா அந்த யூனியன் ஆளுங்க கிட்ட நான் குப்தா சார் கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஊரை விட்டே போயிட்டேன்னு வேற சொல்லியிருக்க. ப்ளீஸ் சுஜாதா, என்ன மன்னிச்சிடு. பணம் என் கண்ணை மறைச்சிடுச்சு. அதனால தான் நான் இந்த குத்தத்தை செஞ்சேன். அந்த குத்தத்துக்கான தண்டனையும் நீ அனுபவிச்சுதான் ஆகணும் ஜுவாலா. தப்பிக்க விரும்புறியா? சரி, அப்ப ஓடு. எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடு.
உஜ்வாலா? இல்ல. கோர்ட் வாதத்தை தொடங்கலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். யுவர் ஆனர், இந்த வழக்கு கண்ணாடி போல் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. நம்முடைய கை பொண்ணுக்கு கண்ணாடி எதற்கு தேவை? 22ஆம் தேதி இரவு சுமார் 9 மணி அளவில் சிட்டிசன் கார்டனில் இருக்கும் இருட்டான மூலையில் குமாரி சுஜாதா மிஸ்ராவின் கொலை அவரது கழுத்தை கயிற்றால் இறுக்கி கொலை செய்யப்பட்டுள்ளது. போலீசார் சோதனையிட்ட பொழுது அவரது உடல் அங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து சோதனையிட்ட பொழுது கழுத்தை இருக்கிய கயிறு, ஒரு ரிஸ்ட் வாட்ச், ஒரு பர்ஸ் அனைத்தும் கண்டுபிடிக்கப்பட்டது. மிஸ்டர் குப்தாவின் வாட்ச் தான் அந்த ரிஸ்ட் வாட்ச். அந்த பர்ஸும் மிஸ்டர் அமர் குப்தாவுடையதுதான். அதிலிருந்து சில விசிட்டிங் கார்ட்ஸ்களும் அத்துடன் இவரது கிரெடிட் கார்ட்ஸ் கிடைத்தன. மீலாட், அத்துடன் மிஸ்டர் அமர் குப்தா தன் குற்றத்தை ஒத்துக்கொண்டுள்ளார். எனவே நான் கோட்டாரிடம் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், மிஸ்டர் அமர் குப்தாவிற்கு குமாரி சுஜாதாவை கொலை செய்த குற்றத்திற்காக மிக அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் அமர் குப்தா, தங்கள் மீது சுமத்தப்பட்ட எல்லா குற்றங்களையும் கேட்டீர்கள். அத்துடன் தாங்கள் குற்றவாளி என்பதற்கான ஆதாரங்கள் உள்ளன. இருந்தும் கோர்ட் விளக்கமளிப்பதற்கான சந்தர்ப்பத்தை அளிக்கிறது. வேண்டாம் யுவர் ஆனர். என் பேர்ல என்ன குற்றங்கள் சுமத்தப்பட்டிருக்கோ அதெல்லாம் உண்மை. சுஜாதாவோட கொலையை நான் தான் செஞ்சேன். இல்ல ஜஸ் சார், இல்ல ஜஸ் சார், இல்ல. இந்த கொலையை அவர் செய்யல, நான் தான் செஞ்சேன். இவர் யாரு? என் டேட் என்னை காப்பாத்துறதுக்காக இப்படி எல்லாம் பேசுறாரு. என் பையன் நிரபராதி ஜஸ் சார். இவருக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த கொலையை செஞ்சதுன்னா என் பையன் நிரபராதி ஜஸ் சார். நீங்க அவரை விட்டுடுங்க, தூக்கு தண்டனை எனக்கு கொடுங்க. இவன் எனக்கு ஒரே செல்லப்பிள்ளை ஜஸ் சார். இவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். என் பையன் நிரபராதி, அவரை விட்டுடுங்க ஜஸ் சார். ஆர்டர், ஆர்டர். மிஸ்டர் தீன் தயாள் குப்தா, கோர்ட்டாரின் நடவடிக்கையை தடுக்கிறீர்கள். இல்ல ஜஸ் சார், என் பையன் நிரபராதி, நான் உண்மையை தான் சொல்றேன். இவரை கோர்ட்டிற்கு வெளியே இழுத்துச் செல்கள். ஜஸ் சார், ப்ளீஸ் நான் சொல்றதை நம்புங்க. என் பையன் நிரபராதி ஜஸ் சார். அந்த கொலைக்கு நான் தான் காரணம். அவனை விட்டுடுங்க, அவனை விட்டுடுங்க, ப்ளீஸ் அவனை விட்டுடுங்க. அவன் நிரபராதி ஜஸ் சார், அவன் நிரபராதி. போலீசாரின் விசாரணை மற்றும் விசாரணையின் போது கிடைக்கப்பட்ட ஆதாரங்கள், குற்றவாளியின் வாக்குமூலம் இவற்றை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது குமாரி சுஜாதா மிஸ்ராவின் கொலையை அமர்தான் செய்தார் என்று உறுதியாகிறது. எனவே இந்த கோர்ட் மிஸ்டர் அமர் குப்தா குற்றவாளி என்று உறுதி செய்து இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 302 படி மரண தண்டனை அளிக்கிறது. He will be hanged till death. அமர், பாருப்பா, கொலையை நான் தான் செஞ்சேன். அப்ப தண்டனை எனக்கு தானே கிடைக்கல. அவர் நீ ஏன் பழிய சுமத்திக்கிற? எதுக்கு? டேட், கோர்ட்ல கொடுக்கிற தண்டனை உங்க குற்றங்களுக்கு போதாது. இந்த தண்டனை உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை மாதிரியான எல்லா அப்பாக்களுக்கும் தான்.
தன் பிள்ளைங்க சந்தோஷத்துக்காக மத்தவங்க நிம்மதியை கெடுக்கிறாங்க. இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற தண்டனை. இப்படி பேசாத. நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த தண்டனையில இருந்து விடுதலை கிடையாது. வாங்க இன்ஸ்பெக்டர். கடவுளே,